வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரமக்குடியில் மக்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தோல்வியின் விரக்தியில் உள்ளதாக பேட்டி. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தீவிர தேர்தல் பரப்புரை. திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பு. குமரியில் இன்று தாவேக தலைவர் விஜய் சாலை பேரணி மூலம் வாக்கு சேகரிப்பு. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க போலீசார் பலத்த பாதுகாப்பு. ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலில் சரியான பாடம் கற்றுத்தர வேண்டும் என உதயநிதி பரப்புரை. தோல்வியின் விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதால் அவதூறாக பேசி வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரமக்குடி திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு ஆதரவாக சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலையின் இருபுறமும் திரண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியின் விரக்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளதால் அவதூறாக பேசி வருகிறார் என்றார். மேலும் அவரிடம் ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்தது தொடர்பான கேள்விக்கு ஜனநாயகன் விவகாரம் பற்றி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறுவது குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதிலளிக்க மறுத்துள்ளார். ஆட்சி எப்படி இருக்கு? இதோட நல்லா கணிப்போம். வரப்படா தைரியமா வருதா? சென்னையிலயா? எங்க படிக்கிறது? ஓ, கோச்சிங். நான் முதல்ல அரசு மாதிரி பள்ளியில தான் படிச்சேன் சார். ரொம்ப உதவியா இருந்துச்சு சார். சரி, என் மகளும் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கல கவர்மெண்ட். வெரி குட், வெரி குட். நகராட்சியில படிக்கிறாங்க சார். அப்படியா? பேர் என்ன? என்ன படிக்கிறமா நீங்க? 8. சரி, மொத்தமா நிம்மதியா இருக்கு. சரி சரி. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாகப்பட்டினம் தொகுதிகள் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லாவை ஆதரித்து நாகை அபிராமி அம்மன் திருவாசலில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இந்த 13 பேர் படுகொலைக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய அதிபர் அனில் அகர்வால் மட்டும் காரணமல்ல. அன்று முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மிஸ்டர் பழனிசாமி, நீங்கள் ஒரு குற்றவாளி. 13 பேர் சாவுக்கு நீங்கள் ஒரு காரணம். அந்த கொடுமையில் தான் சாத்தான்குளத்தில் ஒரு பாவம் அறியாத தகப்பனை மகனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்து தகப்பனையும் மகனையும் கொண்டீர்களே. அவர் ஜெயராம், பென்னிக்ஸ் 2 பேரும், அந்த 2 பேர் சாவுக்கு நீங்கள் தான் காரணம். இப்பொழுது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று கூச்சலிடுகிறீர்கள். நான் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுப்பேன். வளரப்போவது உங்கள் ஆட்சிதான். அந்த ஆட்சி வந்த பிறகு புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கி இப்படிப்பட்ட படுபாதக செயலில் எவன் ஈடுபட்டாலும் அவன் ஆயுள் பரியந்தம் சிறையில் இருக்கக்கூடிய வகையில் 20 வருடங்களிலோ 25 வருடங்களிலோ வெளியே வரக்கூடாது. லைஃப் லாங் ஆயுள் பரியந்தம் ஜெயிலில் இருக்கக்கூடிய வகையில் சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படி சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுங்கள். இந்த நாட்டினுடைய பெண்களினுடைய பாதுகாப்பை கருதித்தான் இதை நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க, செந்தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் வேற்றுமையின்றி ஒற்றுமையாக வாழ வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய எனக்கு இன்றைக்கு நாகப்பட்டினத்திலே வரலாற்று சிறப்புமிக்க சோழ மண்டலத்தின் பெருமைமிகு நகரங்களில் ஒன்று ஆகிய நாகப்பட்டினத்திலே உங்களிடம் வாக்கு கேட்கிற போது வீடுகளிலிருந்து என் பேச்சை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் போற்றி வணங்குகிற தாய்மார்களே, உங்கள் வாக்குகளை உதயசூரியனுக்கு தாருங்கள்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தவிக தலைவர் விஜய் இன்று பிற்பகல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்ட தவிக வேட்பாளர் 6 பேரை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் விஜய் இன்று சாலை பேரணி மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வரும் விஜய் கார் மூலம் பிற்பகல் கன்னியாகுமரி மகாதானபுரம் ரவுண்டானா வருகிறார். அங்கு தவிக நிர்வாகிகள் அவருக்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர். பின்னர் திறந்த பிரச்சார வாகனத்தில் ரவுண்டானாவில் இருந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட் வரை சாலை பேரணியாக சென்று வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். நாகர்கோவில், கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் தவிக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விஜய் பின்னர் அவர் அதே வழியில் திரும்பி வந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்டு செல்கிறார். அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருந்த அவரது பிரச்சார பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே 9ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள தவிக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் நேர கட்டுப்பாடு காரணமாக பேசாமல் சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து விஜயின் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கன்னியாகுமரிக்கு வரும் விஜய் சாலை பேரணி மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் TRB ராஜாவை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயலலிதாவிற்கு துரோகம், சசிகலாவிற்கு துரோகம் என அனைவருக்கும் துரோகம் செய்துள்ள எடப்பாடியின் துரோக கூட்டத்திற்கு தேர்தலில் சரியான பாடம் கற்றுத்தர வேண்டும் என கூறினார். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் மட்டும் பயன்பெறாங்க, சேமிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் பயன்படுறாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், கல்லூரிக்கு வர வைக்கணும், கல்வி முக்கியம் அப்படின்னு அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வாங்கியிருக்கிறார். இப்போ சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்னாடி 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கு நம்முடைய அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்க அத்தனை பேருக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தல் காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, இப்போ நிப்பாட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. ஆனா மகளிர் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஷார்ப்பா காலைல 9 மணிக்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏன்னா மோடிக்கு அவ்வளவு பயம், பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அந்த பணத்தை எடுத்துட போறாரு. எங்க தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய, எங்க அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய, முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை மோடி எடுத்துட போறாரு. அந்த பயத்துல போய் எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு நம்ம மகளிர். இப்ப அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 3வது பெயர் TRB ராஜான்னு இருக்கும். அவர் பேருக்கு நேரா உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு வாக்கு பெட்டியில 3வது பேரு. ஆனா வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு முதல் இடத்துக்கு TRB ராஜாவோட பேர் வருவோம். நிச்சயம் செஞ்சு கொடுப்பீங்களா? சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறோம், அதையும் ஞாபகப்படுத்துறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். தலைவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி OAP முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு தெரிஞ்சிருக்கும்.
தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னு அனைத்து மகளிர் கையிலையும் 8000 ரூபாய் தலைவர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாவை நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு செஞ்சு வாங்கிக்கலாங்கிற அந்த முடிவும் அந்த திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடைபெறணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் TRB ராஜா அவர்களை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிருங்க. தமிழகத்தின் நிதி சுமைக்கு மத்திய பாஜக அரசுதான் காரணம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை வைகை வடகரை பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மதுரை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் புதூர் பூமிநாதனுக்கு ஆதரவாக துரை வைகோ பிரச்சாரம் செய்துள்ளார். அது இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஒரு திட்டம், அது என்ன, இல்லத்தரசி திட்டம். அந்த இல்லத்தரசி திட்டத்துல 8000 ரூபாய் கூப்பான் கொடுக்க போறாங்க. அந்த கூப்பானை வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீடுகளுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் புதுசாவோ இல்ல ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு பதிலா புதுசாவோ நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எல்லாமே குறிப்பா தாய்மார்களுக்காக தான் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். நீங்க இது போன்ற உங்களுக்காக திட்டங்கள் சரி, ஒரு பக்கம் வந்து இலவசங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களை மாதிரி ஏழைகளுக்கு, மற்றொரு பக்கம் நம்மளுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு உருவாக்க கிட்டத்தட்ட 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்காண்டி 1127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நம்முடைய முதலமைச்சர் போட்டிருந்தாரு. நம்முடைய அண்ணன் எடப்பாடி, அதிமுக அண்ணன் தலைவர் எடப்பாடி என்ன சொன்னாரு, அதெல்லாம் விளம்பரம் தான், ஒண்ணும் செய்யலன்னு சொன்னாரு. உருவாக்கின்னு யாரு, டெல்லியை சார்ந்த ஸ்தாபனம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு, தாய்மார்களுக்காக திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள். மற்றொரு பக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, முதலீடுகள், புதிய வேலை வாய்ப்புகளுக்காண்டி அது போன்ற திட்டங்கள். இதனால வந்து சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த இதுல வந்து நம்முடைய வேட்பாளரை பத்தி நம்ம பேசுறோம். அண்ணன் பூமிநாதன் உங்களுக்கே தெரியும், 2வது முறை போன்ற முறை நீங்க வாக்களித்த வாக்குனால்தான் உங்களுடைய ஆதரவுல தான் அவர் MLA ஆனார். நீங்க பல பேருக்கு வந்து ஒரு நிறைவேற்றியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன். நீங்க அவரு இந்த அமெரிக்காவுக்கு செல்லவிருந்த லெபனான் பிரதமர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றும் முறையான போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரே பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் லெபானின் மூத்த ஷியா அரசியல் தலைவரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான நபி பெர்ரி வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு நடத்தும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெய்ரூட்டில் கடந்த சில நாட்களாக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலைகள் உள்நாட்டு குழப்பத்தை இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு செல்லவிருந்த லெபனான் பிரதமர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு மத்தியில் லெபானின் இந்த உள்நாட்டு பதற்றம் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. திருப்பூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையோரம் மோதி விபத்துக்குள்ளானது. திருப்பூரில் இருந்து திண்டுக்கல் நோக்கி அரசு பேருந்து புறப்பட்டது. பேருந்தை ஓட்டுநர் வெற்றிவேல் இயக்கியுள்ளார். பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்ட நிலையில் பேருந்து கொடுவாய் அடுத்த இடையன் கிணறு பகுதி அருகே சென்றபோது ஓட்டுநர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக திடீரென மயக்கம் அடைந்து பேருந்தின் ஸ்டேரிங் மீது சாய்ந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் உடனடியாக சத்தமிட்டு அவரை எழுப்பினர். கன நேரத்தில் சுதாரித்து எழுந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை சாலையிலிருந்து கீழே இறக்கியுள்ளார். இதனால் நிலை தடுமாறிய பேருந்து கம்பி வேலியை உடைத்துக் கொண்டு அருகில் இருந்த நிலத்துக்குள் இறங்கியது. திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் கூக்குரல் இட்டு அலறினர். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து பயணிகளை மீட்டனர். பேருந்து ஓட்டுநர் கன நேரத்தில் சுதாரித்து பேருந்தை இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிரஷர் அதிகமாயிருச்சுங்களா? 2 நாளாவே பிரஷர் மாத்திரை செக் பண்ணி பிரஷர் அப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அப்படியே அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டீங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே ஸ்டேரிங்ல தலைகளில் அடிபட்டு. திடீர்னு உங்களுக்கு என்ன நடந்ததே தெரியல? என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கான்சென்ட்ரேட்டே இல்லாம. மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார்.
அப்போது அவர் பேசுகையில், வேட்பாளர் சுந்தர் சி வெற்றி பெற்றால் மதுரையில் வெறும் 15 நாட்கள் மட்டுமே இருப்பேன் என்று அவர் வெளிப்படையாக கூறுபவர் எப்படி மக்களுக்காக சேவை செய்வார் என கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுக்கும் மதுரை மத்திய தொகுதிக்கும் ஏன் மதுரைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு தடவை உண்மை பேசியிருக்காரு. இந்த 10 நாள்ல என்ன சொல்றாரு, எனக்கும் மதுரைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பிறந்தது கோயம்புத்தூர், நான் வாழ்றது சென்னை, என்னுடைய ப்ரொடியூசர் யாரு ப்ரொடியூசர், புதிய நீதி கட்சின்னு ஒரு ஏசி சண்முகம் தோல் காப்பாற்றும் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்க ஒரு ப்ரொடியூசர், இவரை கூப்பிட்டு, தம்பி நீ இயக்குனராக நடிகராக இருந்ததெல்லாம் சரி, இப்போ ஒரு புது ரோல் கொடுக்குறேன், நீ ஒரு வேட்பாளர் மாதிரி நீ வந்து நடி மதுரையில அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வர்றாரு. அதற்கு மேல ஒரு அற்புதம் சொல்றேன். இவரு அறிவிச்ச பிறகு முதல் யார் சொல்றாங்க இவர் வேட்பாளர்னா இவருடைய மனைவி. அவர்களோட மனைவி சாதாரண ஆள் இல்லை, ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் எல்லாம் வெல்லும் அளவிற்கு 15-20 ஆண்டுகளில் 3 கட்சிகள் தாழிய ஒரு தெளிவான ஒரு ஜிம்னாஸ்ட், சாம்பியன், கோல்டு மெடலிஸ்ட் ஜிம்னாஸ்ட். என்னன்னா சொல்லுன்னா, கொள்கைக்கு மாறெதிராக இருக்க, மதசார்பின்மையை கைப்பற்றும் காங்கிரசுக்கு உறுப்பினராக இருக்காங்க, மத வெறியான பாஜகவில் உறுப்பினராக நிர்வாகியாக இருக்காங்க, ஒரு காலத்தில் திமுகவில் உறுப்பினராக இருந்தார்கள். இதுக்கு மேல ஒரு பெரிய ஜிம்னாஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஜிம்னாஸ்ட் தான் முதல்ல சொல்றாங்க என் கணவர் வரார். பரப்புரையின் போது மயங்கி விழுந்த முதியவருக்கு உடனடியாக திமுக வேட்பாளர் கோகிலாமணி முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியின் திமுக இளம் வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி கொட்டக்காடு, தெக்கலூர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தெக்கலூர் சமத்துவபுரம் பகுதியில் பரப்புரையின் போது மயங்கி விழுந்த முதியவருக்கு உடனடியாக முதலுதவி அளித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த மனிதாபிமான செயல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சோழிங்கநல்லூர் தொகுதி சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே.இ. பாண்டியன் ஏற்பாட்டில் 737 கிலோ எடையுள்ள சுமார் 15 அடி உயரம் இருக்கக்கூடிய ராட்சச ஆரஞ்சு மாலையை கிரேன் மூலம் அணிவித்து வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து வேட்பாளருக்கு வழியெங்கும் திமுக நிர்வாகிகள் விதவிதமான ஆள் உயர மாலை அணிவித்தும் சாக்லேட் மாலை அணிவித்தும் 6 அடி உயரமுள்ள வெள்ளி செங்கோல் வழங்கியும் உற்சாக வரவேற்றனர். மதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கனிமொழி வாக்கு சேகரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரனுக்கு ஆதரவாக திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி வாக்கு சேகரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக பாதுகாத்திட, மத நல்லிணக்கத்தை பாதுகாத்திட கடையநல்லூர் தொகுதி மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பரப்புரையில் ஈடுபட்டார். அதை தாண்டி 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கடைக்கு வேண்டும் என்றாலும் நீங்க சென்று அந்த கூப்பனை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா என்ன செய்யறதுன்னு கவலையோட இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் வராது, ஆட்சியும் வராது, ஃப்ரிட்ஜும் வராது. நம்ம ஆட்சி வரும். நம்முடைய முதலமைச்சர் எதை சொன்னாலும் செய்வாரு. அவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன். அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி எதை சொன்னாலும் செய்து தந்தாரோ அது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். நீங்க போய் அந்த கூப்பனை கொடுத்து உங்க வீட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கூப்பனை கொண்டு போய் கடையில கொடுத்து, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கிக்கோங்க, வாஷிங் மிஷின் வேணும்னா வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுடைய வேலையை எது குறைக்குமோ
ரொம்ப நேரம் நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறேன், இது குறைக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை நீங்க முடிவு செய்து வாங்குங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பனை உங்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகள் வெற்றி பெறும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிமனையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார் என கூறினார். 2005 கட்சி ஆரம்பிச்சு முதல்ல ஒரு வருஷத்திலே தேர்தலை அட்டன் பண்ணி அடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சு 8.33% வாங்கி அடுத்த வந்த தேர்தல்ல எதிர்கட்சி ஆகி அடுத்த பாராளுமன்ற 10.38% வாங்கி 2010 எதிர்கட்சியானவர் கேப்டன். அதனால இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது என்னோட வேலை இல்லைங்க. இதுக்கு உரியவர் யாரோ அவரிடம் நீங்க இதுக்கான பதில் கேட்கணும். ஏன்னா அவங்கள பத்தி நாங்க பேசுறது தப்பு. இந்த விஷயம் அவரை பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க விஜயிடமோ இல்ல அவங்க கட்சியினரோட தான் இதற்கான பதிலை கேட்கணும். தொகுதிக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்க, ஜென்ரலா ஒரு கோரிக்கை. எஸ்பெஷலி நான் இந்த தொகுதியில் இருக்கேன், அதனால இதை பத்தி பேசுறேன். தர்மபுரிக்கும் பெண்ணாகரத்துக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இங்க இருக்கிற உபரி நீர் கடல்ல கலக்காம அனைத்து ஏரிகளிலும் இங்க போய் சேரும். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த கட்சிக்கு, இந்த கூட்டணிக்கு வாங்கி தரப்போது. அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதுதான் சூப்பர் ஸ்டார் அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த மக்களின் இதயத்தை கவர்ந்து அந்த வெற்றி கனியை ஐயா கலைஞருடைய நினைவிடத்திலும் கேப்டன் நினைவிடத்திலும் வைக்கும் நாள் தான் மே 4. அது உறுதியாக அந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்கும். மக்களை சந்திக்காமல் விஜய் எப்படி முதல்வராக முடியும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகை கௌதமி கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதியின் அதிமுக வேட்பாளராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வேட்பாளராக களமிறங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நடிகை கௌதமி அச்சிடப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதெல்லாம் இப்ப கடைசி நிமிஷத்துல பேசி பிரயோஜனம் இல்ல. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுவா இருந்தாலும் கடைசியா நீங்க மக்களை சந்திக்கணும், மீடியாவை சந்திக்கணும், பிரஸ்ஸை சந்திக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் புரிய வரும். தமிழ்நாட்டுல எத்தனை முறை பூர்த்தியா நீங்க பாக்க ரெண்டு பேரு. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல்ல ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு கூட்டணியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், உறுதியோட சொல்ல முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். அண்ணா கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அதான் பொறுத்து பார்ப்போம். ஆனா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். தேமுதிக விஜயகாந்த் பிரேமலதா அதிமுக ஆதரவா இருந்தாங்க. இப்ப மாற்று கட்சியில இணைந்து பல்வேறு விமர்சனங்கள் மேற்கொண்டு அந்த கட்சி பத்தி அது அவங்களுடைய சொந்த முடிவுங்க, அவங்களுடைய சொந்த செயல்கள்ல ஆலோசனைகள். அதுக்கு நான் கருத்து சொல்ல நன்றி நன்றி நன்றிங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் ரா செந்தில் செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் ரா செந்தில் செல்வன் சீர்காழி கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காரைமேடு, தென்னலக்குடி, அண்ணன் பெருமாள் கோவில், மேலச்சாலை உள்ளிட்ட பகுதிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். அப்பொழுது அவர் அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலசாலை பள்ளிவாசலில் ஜமாத் தாக்கலிடம் சட்டமன்ற வேட்பாளர் செந்தில் செல்வன், சீர்காழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். டீசல் மற்றும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரியை உயர்த்தி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது.
போர் காரணமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதை தடுத்து உள்நாட்டு சந்தையில் போதுமான அளவு எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக டீசல் மற்றும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரிகளை ஒன்றிய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. உள்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் டீசல் மற்றும் வரி லிட்டருக்கு ரூபாய் 21.5 ரூபாய் 55.5 ரூபாய் 29.5 42 அதிகரித்துள்ளது. இந்த மாற்றங்கள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி தொடர்ந்து 0 நீடிக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரமக்குடியில் மக்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தோல்வியின் விரக்தியில் உள்ளதாக பேட்டி. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தீவிர தேர்தல் பரப்புரை. திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பு. குமரியில் இன்று தாவேக தலைவர் விஜய் சாலை பேரணி மூலம் வாக்கு சேகரிப்பு. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க போலீசார் பலத்த பாதுகாப்பு. ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலில் சரியான பாடம் கற்றுத்தர வேண்டும் என உதயநிதி பரப்புரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.